நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த நாள் ஒரு புதிய வருடத்தின் நாட்காட்டியின் தொடக்கம் மட்டுமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பருவத்தின் விடியலை குறிக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாத மழையினால் நிரம்பி வழியும் வருடம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த புதிய ஆண்டை தொடங்கிய உங்களுக்கும் எனக்கும் இது வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட பலன் தரும் ஆண்டாக இருக்க போகிறது. உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆசீர்வாத மழை உங்களை புத்துணர்ச்சி அடைய செய்து புதுப்பிக்கும். இந்த 2026ஆம் வருடம் கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும், உங்கள் பற்றாக்குறையை ஏராளமாகவும், உங்கள் வறட்சியை செழிப்பான காலமாகவும் மாற்றுவார். அன்பின் பரலோக தகப்பனே, 2026ஆம் ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஆசீர்வாத மழை பொழிவதற்காக நீர் அளித்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், உமது இரக்கங்கள் ஒருபோதும் மாறாதவைகள் என்று உம்மை வணங்குகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு அமைதி, மகிழ்ச்சி மற்றும் பலனளிக்கும் காலமாக இருக்கட்டும். உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியை புதுப்பித்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, வெட்டுக்கிளிகள் சாப்பிட்ட வருடங்களுக்கு ஈடாக உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். உமக்கு எல்லா மகிமையையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.